கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். இஸ்ரவேல் என்று சொன்னால் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் யாரை நம்பணும்? தேவனைத்தான் நம்பணும். பாருங்க, ஆண்டவர் தான் நம்ம என்ன பண்ணிருக்காரு? உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் தான் நம்மை படைத்திருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, தாயின் கருவில உருவாதற்கு முன்பாகவே உன்னை என்ன பண்ற? முன்னறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யாரை நம்ப வேண்டுமா? தேவனை நம்ப வேண்டும். அவர் தான் நம்மை படைத்தவர், அவர் தான் நம்மை உருவாக்கியவர். நாம் அவரிடத்துல தான் நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு காரியங்கள் சொன்னா எல்லாமே நம்ம யார் இடத்துல போய் நிக்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் போய் நிக்கணும். அவரை விட்டு நம்ம என்ன பண்றது? வேற எந்த காரியம் என்ன பண்ண முடியாது, செய்யக்கூடாது. இப்ப பாருங்க, நாம் தேவனை நம்பினால் கிருபை இருக்கிறதாம். அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு. அவர்கிட்ட போனோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு? அளவு கடந்த கிருபையை தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கிருபை இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில பயம் இருக்காது.